அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கஞ்சி ரெசிபி. அண்ட் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி ஏன் ஹெல்த்தி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மூட்டு தேய்மானத்துலேருந்து மூட்டு வலியிலேருந்து ஒவ்வொரு எலும்புகளோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. அண்ட் இதான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் அதுக்காக அந்த ரெசிபிக்காக என்னெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஸோ இது வந்து உளுந்தம்பருப்பு, தொளி உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்படியே கருப்பு தொளி இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே தொளியோடு எடுத்துக்கணும். தொளியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் எலும்புக்கு பல்லுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த தொளி உளுந்தம்பருப்பில் இருக்குது. அண்டு நம்ம எப்போவுமே வந்து இட்லி மாவுக்கோ அல்லது உளுந்த வடையோ தவிர ஒரு கஞ்சி செய்வாங்க, உளுந்தங்கஞ்சின்னு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஸோ வந்து உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட நான் வந்து இப்போ எள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டையுமே உளுந்தம்பருப்பும் சரி எள்ளும் சரி தனித்தனியாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதே மாதிரி எள்ளுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அண்டு கால்சியம் வந்து எள்ளில் அதிகமாக இருக்குது. பிளட்டை சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் வந்து எள்ளில் நிறையா இருக்குது. அப்புறம் இதுக்கு தேவை வந்து நம்மளுக்கு பாதாம் தேவைப்படும், அது நம்ம டேஸ்ட்டை பொறுத்து. அண்ட் வந்து இது வெல்லம் அல்லது பனை வெல்லம் அல்லது வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை என்னென்னா, உளுந்தம்பருப்பும் எள்ளும் வந்து சரிசமமாக எடுத்துக்கணும். பாதாம் பருப்பும் வெல்லமும் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். ஸோ வறுக்கிறதையும் நம்ம வீடியோவில் காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போயிடும், அதனால் நான் காட்டலை. இப்போ வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். ஸோ அதே அளவுக்கு நம்ம இப்போ அதில் எள்ளு சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மூட்டு தேய்மானத்துக்கு வந்து அதாவது எங்கேயாவது முறிவு அந்த மாதிரி ஏதாவது அடிபட்டு இருந்திருந்தால் கூட இந்த கஞ்சியை வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக சரியாகக்கூடிய அளவுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்தி. அண்டு நம்ம இப்போ வந்து பாதாம் பருப்பு வந்து நான் வறுத்து வச்சுக்கல. ஸோ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோரஸான ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோரஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி ரெடி பண்ணலாம். இப்போ அது கூட நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே தண்ணியில் அடுப்பில் வச்சு சமைக்கும்போது அது அடியில் பிடிச்சிரும். அதுக்காக நம்ம கட்டி ஆயிரும். அடியில் பிடிக்கும்னு சொல்கிறத விட ரொம்ப கட்டியாக ஆயிரும். அதனால் நம்ம இப்போ வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை, அந்த கஞ்சியை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு. அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த எலும்பு முறிவு இருக்குல்ல, ஸோ அந்த எலும்புகள் உடஞ்சி எங்கேயாவது சேராமல் இருந்திருந்தால் கூட இது கூட இன்னும் ஒரு பொருள் நீங்கள் சேர்த்துருக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பொடியை நீங்கள் இது கூட சேர்த்துட்டு கஞ்சி ஆக்கும் போது அது ரொம்ப சீக்கிரமாக சரியாகும். ஸோ வந்து இது வந்து சாதாரணமாக எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ அந்த எலும்பு முறிவு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அந்த கடுக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம், நல்ல பலன் தரும். அண்ட் இப்போ வந்து நான் இது கூட இன்னொரு பொருள் சேர்க்குறேன். என்னென்னா மிளகு பொடி, ஒரே ஒரு பிஞ்சு தான். அதுவும் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண மிளகு பொடியாக இருக்கணும். ஏன்னா கடையில் வாங்கின பொடி வந்து வறுத்து வச்சுருப்பாங்க, கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வறுத்து இடித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண பச்சையான மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான்.
இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம அந்த வெல்லத்தை நொறுக்கி வச்சுருக்கேன், ஸோ க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் இப்போ நோன்பு டைம் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிலான ரொம்ப ஹீட்டான டைம் வேறு இது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இஃப்தாருக்கு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, டேஸ்டியாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக இது இதில் வந்து உளுந்தம்பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது வெளியே தெரியாது. கண்டிப்பாக குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அண்ட் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட ஹெல்தி தான். ஸோ எல்லாருமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாங்க நம்மளோட பதம். இது வந்து ஒரு பாயாசம் அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப திக்காக வேணாம். ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸ்பூன் வச்சு அந்த கஞ்சி ரொம்ப கஞ்சி பதத்தில் இருக்காது. ஸோ வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் அண்ட் வெரி வெரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் வச்சுட்டு கொஞ்சமாக வெள்ளை கலர் எள் இருக்குல்ல, வெள்ளை எள், ஸோ அதை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட கஞ்சி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.